கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 தொடங்கி ஒரு மாதமாய் கர்த்தர் கண்மணி போல காத்து வந்தார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மோடு கூட அனுதின வாழ்க்கையில் இருக்கிறது. யுத்தங்களும் யுத்த செய்திகள் அநேகம் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடரல் கண்டிப்பாக வராது. இதோ 2வது மாதம் 1ஆம் நாளிலே கர்த்தர் உனக்கும் எனக்கு வைத்திருக்கிற கிருபை பெரியது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று நாம் சொல்ல முடியும். என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் அநேக யூடியூப்ல பார்க்கும்போது அநேக விசுவாசிகள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். அனுதின வாழ்க்கையில நாம் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் மறந்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பவன் ஒரு காலம் அசைவது கிடையாது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 7வது வசனத்துல வாசிக்கும் போது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதீங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. என் அன்பான தேவ ஜனமே, யுத்தங்கள் வரும், செய்திகள் நாம் கேட்கும்போது கலக்கம் வரும். இவைகளெல்லாம் எப்போதும் நடக்கும் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. ஆனாலும் பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் அவர் அடைக்கலமா இருக்கார். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகிக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முடிவு பரியந்தனாக்கா நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிப்பை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்துல பார்க்கிறோம். நம்பிக்கையோடு கூட அவருடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய பாதத்தில் நாம் நிற்கும் போது, கர்த்தர் எல்லாவித காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை செய்ய போதுமானவரார். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாட்களை துதிக்கிற ஆவியானவரே, ஒரு விஷயம் மனமிறங்கும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என் பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனை தருகிற என் அருமை இயேசுவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு பெருக்கமான ஒரு கிருபை நீர் பரலோகத்திலிருந்து அனுப்பும். இந்த 1ஆம் நாளிலே 25 2வது மாதத்திலே என் ஆவியானவர் போகிற போது, என் ஆவியானவர் முதல் மாதம் எப்படியாக ஆசீர்வாதமாக கொண்டு வந்தீரோ, அதே போல இந்த மாதம் முழுவதும் தேவ ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. கோடான கோடி. ஒரு விசை மனமிறங்கும். நீர் மனமுருகிற தேவன். வார்த்தை கேட்கிற ஒரு ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு சேவிக்கிறேன், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.